இறையாட்சி வணக்கம். இறையாளுகை நோக்கிய சிலுவை அனுபவம். தவக்காலம் 2026. நாங்கள் இந்த ஆண்டிலே இறை ஆளுகையை நோக்கிய சிலுவை அனுபவத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது தவக்காலத்திலே எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொண்டு வரும். முக்கியமாக சாம்பல் புதன்கிழமை அன்று மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மனம் மாறி கடவுளுடைய ஆட்சியை நம்பு என்று சாம்பலை நெற்றியிலே பூசி புதிய ஆரம்பத்துக்காக எங்களை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக தவக்காலம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே சோதனைகளை இயேசு எதிர்கொண்டதை நோக்கினோம். இயேசு சோதனைகளை எதிர்கொண்டு அவற்றை மேற்கொண்டார். முதலாவது சோதனை உணவு சம்பந்தப்பட்டது. இஸ்ரேல் மக்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனையை வந்தது. இரண்டாவது சோதனை கடவுளை சோதித்தல். கீழே குதியும், வானதூதர்கள் காப்பாற்றுவார்கள். நன்மை தீமை அறியும் மரத்தினுடைய கனியை சாப்பிட்டால் சாகவே சாவாய் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் கடவுளை போல ஆகுவீர்கள். ஆகவே அதை ஒரு தரம் சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஆதாம் ஏவாளுக்கு வந்தது. இஸ்ரேல் மக்களுக்கும் அதே சோதனை வந்தது. அவர்கள் தண்ணீர் கிடைக்காத சந்தர்ப்பத்திலே அவர்கள் கடவுளை சோதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது தீமையை வணங்குதல் அல்லது கடவுளை வணங்க மறுத்தல். இயேசு சொல்லுகிறார், கடவுளை மட்டுமே வணங்கு என்று. சாத்தான் இயேசுவை அவரை விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகம் முழுவதையும் மீட்கத்தான் வந்தார். ஆனாலும் இயேசு அதனை செய்ய விரும்பவில்லை. அவர் கடவுளை மட்டும் வணங்கு என்று கூறினார். ஆகவே இந்த 3 சோதனைகளையும் மேற்கொள்வது அவசியம். அது இந்த இறையாளுகை நோக்கிய பயணத்திலே மிகவும் முக்கியமானது. இறையாளுகை நோக்கிய பயணத்திலே சாம்பல் புதன்கிழமையிலே நாங்கள் எங்களுடைய இயலாமையை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் நம்பிக்கையோடு இறையாட்சியை நோக்கிய அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த உணவு அல்லது கடவுளை சோதித்தல், அடுத்தது தீமையை வணங்குதல் போன்ற சோதனைகளை மேற்கொண்டு கடவுளுடைய ஆளுகையை நோக்கி பயணித்து வருகிறோம். அதுக்கு பிறகு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே பற்றுறுதியை நோக்கிய ஒரு அழைப்பை நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதிக்கான அழைப்பு. அந்த பற்றுறுதிக்கான அழைப்பிலே இன்றைய நாளிலே நாங்கள் ஆபிரகாமை ஒரு மாதிரியாக பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு மாதிரி. அவரை நாங்கள் பற்றுறுதியின் தந்தை என்றும் அழைப்பது வழக்கம். அவர் ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். அதாவது இஸ்ரேல் மக்கள் அந்த தொடக்க காலத்திலே நாடோடிகளாக ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு சென்று வந்த அந்த காலத்திலே எங்கே புல்லும் தண்ணீரும் இருக்குமோ அங்கே அவர்கள் தங்குவார்கள். அங்கே புல்லும் தண்ணீரும் முடிந்தவுடன் அடுத்த இடத்துக்கு போவார்கள். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை ஓட்டம் இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய இந்த ஆடுகளுக்கு அந்த உணவு மிகவும் முக்கியமானது. அதுவும் அவர்கள் ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் இருந்தார்கள். ஆகவே இன்றைய காலத்திலே நாங்கள் 2-3 பேரோடு ஒரு குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த காலத்திலே அப்படி அல்ல. அது ஒரு பெரிய ஒரு திரள். அங்கே ஆபிரகாம், அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பம், அதை மட்டுமல்ல அந்த மந்தைகளை பார்ப்பவர்கள், அந்த மந்தைகளை பார்ப்போடு இருப்பவை. ஆகவே ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு சமூக திரள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே தலைமைத்துவம் கொடுத்து தேராக இறக்கிறார். இறந்தவுடன் அங்கே தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. தேராகுக்கு பதிலாக ஆபிரகாம் தலைமைத்துவத்தை எடுக்கும் நிலை. அது மிகவும் கடினமானது. ஆனால் அதனை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த தலைமைத்துவத்தை எடுக்கின்ற பொழுது அங்கே அவர் இருக்கிற இடத்தை விட்டு, அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒரு புதிய ஒரு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய அந்த அழைப்பு அவருக்கு கிடைக்கிறது. உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் நாங்கள் அனைத்தும் ஆசி பெறும், நீ ஆசியாக இருப்பாய் என்பதுதான் அங்கே கொடுக்கப்படுகின்ற முக்கியமான நோக்கு நிலையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆசியாக இருக்க ஆபிரகாம் செல்லுகிறார். அவர் எப்படி ஆசியாக இருக்கிறார் என்றால், அவரு கூடாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் ஆசி பெற வேண்டும் என்ற பின்னணியில் தான் அந்த ஆசியை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய காலத்திலே எனக்கு ஆசி, என்னுடைய குடும்பத்துக்கு ஆசி என்று நினைக்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். அப்படி அல்ல, எங்களுக்கு ஊடாக எல்லாருக்கும் ஆசி என்ற ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பற்றுறுதி எப்பொழுதுமே ஒரு புதிய அடையாளத்தை தரும். இருக்கிற அடையாளத்தை கடந்து ஒரு புதிய அடையாளத்தை தரும். ஆனால் அதற்காக நாங்கள் இருப்பதை விட்டு விட்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கும். அங்கே எந்த இனம், மதம், மொழி
இந்த சின்ன சின்ன இந்த வித்தியாசங்கள் எதற்குமே இடமில்லை. எல்லாருக்கும் ஆசையாக இருப்பதற்காக இறை ஆளுகையை நோக்கிய அந்த சிலுவை பயணத்திலே ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஆகவே இறை ஆளுகை விழுமியங்களை விட்டுவிட்டு நாங்கள் பயணிக்க முடியாது. நாங்கள் மனம் மாறி எங்களுடைய இயலாமையை புரிந்து கொண்டு இறை ஆளுகையிலே இறை ஆட்சியிலே அந்த நம்பிக்கை வைத்து நாங்கள் அந்த பயணத்தை ஆழமாக முன்னெடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற பொழுதுதான் அது அர்த்தம் தரும். ஆகவே இந்த ஆண்டு இறை ஆளுகை நோக்கிய இந்த சிலுவை அனுபவம் அர்த்தமுள்ளதாக இருக்க பற்றுறுதிக்கான அந்த அழைப்பை நாங்கள் ஏற்று புதிய அடையாளத்தை மனதிலே வைத்து இயேசு வழியிலே இயேசுவோடு பயணிக்க கடவுளங்கள் எல்லாருக்கும் உரிய ஆசியையும் வலுவூட்டலையும் தருவாராக. ஆமென். சாம்பல் புதனில் தொடங்கும் பயணம், இயேசுவின் வழியில் சிலுவை பயணம். சோதனைகள் வென்று பலவீனம் அகற்றி இறை நம்பிக்கையில் வளர அழைக்கும். ஆபிரகாம் போல் பற்றுறுதி கொண்டு பழையதை நீக்கி புதியதாய் மாறுவோம். சுயநல ஆசீர்வாதம் துறப்போம், உலகிற்கே ஒளியாய் பகிர்ந்தளிப்போம். குறுகிய வட்டம் விட்டு வெளியேறி இறையாட்சி விழுமியங்கள் ஏற்றிடுவோம். சிலுவை பாதையில் பயணிப்போம். ஆமென்.